சென்னை காவல் ஆணையராக அருண் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் காவலர் பயிற்சி பள்ளி இயக்குநராக பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னையின் காவல் ஆணையராக தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த அருண் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே சென்னையின் காவல் ஆணையராக இருந்த சந்தீப் அவர்கள் தற்போது காவலர் பயிற்சி பள்ளியின் இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசிரம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழகத்தில், அதுவும் சென்னையில குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். இதற்கு இந்த நிலையில இதன் எதிரொலியாக இந்த இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். தற்போது சென்னையின் காவல் ஆணையராக சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த அருண் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் காவலர் பயிற்சி பள்ளியின் இயக்குநராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசிரம் அவர்கள் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கதிரவன். சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் காவலர் பயிற்சி பள்ளி இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அருண் வகித்து வந்த சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி பதவிக்கு டேவிட்சன் தேவாசிர்வாதம் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது.